தேதி சொல்லுங்க. 16/4/2004. 16/4/2004. பிறந்த நேரம் 12:10 PM. 12:10 PM. பிறந்த இடம் ஐயா? புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டை. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. கும்ப ராசி. கும்ப ராசி. பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? அரசு வேலை கிடைக்குமா? 2K கிட்ஸ். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் கடக லக்கணமா அல்லது மிதுன லக்கணமான்னு தெரியல. 5 நிமிஷத்தில் லக்கணம் மாறுது. சரிங்க குருஜி. ஏதாவது ஒரு லைவ்ல இந்த மாதிரி லக்கண சந்தியில் வர்றவங்க வந்து மாட்டிக்கிறீங்கல்ல. 12:10 PM. 12:10 PM. 12:05 இருந்தால் லக்கணம் மாறுதா? கவனிச்சிங்களா என்னைக்காவது? இல்லையே, பார்க்கல குருஜி. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு 7 நிமிஷத்துக்கு முன்னாடி லக்கணம் மிதன லக்கணமாக மாறுது. ஆனால் மிதன லக்கணமாக இருந்தால் ஒரு பலன், கடக லக்கணமாக இருந்தால் ஒரு பலன். கடக லக்கணமாக இருந்தால் சனி திசையில் 29 வயசு வரைக்கும் ஒன்றும் நடக்காது. மிதன லக்கணமாக இருந்தால் வேலை கிடைக்கும். எங்கே போய் இப்போ ப்ரிடிக்ட் பண்ணுறது? இல்ல குருஜி, நம்ம அப்பா வந்து வெளிநாட்டுல இருக்காரு. அப்பா வெளிநாட்டுல இருக்கிறாரு. சரி. இப்ப வந்து 9வது இடத்த வந்து குரு வந்து சனி பாக்குறாரு. சரி. ஆனா அந்த 3 டிகிரியில பாக்குறாரு. 9வது இடத்தையும் சனி பாக்குறாரு. கரெக்ட். அப்பா வந்து பிறந்ததுல இருந்து அவங்க கூட இல்லையா? பிறந்ததுல இருந்து யாங்கன்னா என் கூட இல்ல, ஊருக்கு வந்துட்டு போவாரு. கண்டிப்பா சிங்கப்பூர்ல இருக்காரு. கண்டிப்பா கடக லக்னத்தை. ஆனா அவருக்கு வந்து 8 நல்ல சுபத்துவமா இருக்கு. அவருக்கு எனக்கு சூரியன் நல்ல உச்சமா இருக்கு. சூரியன் உச்சமா இருக்கு. ராகு கூட சேர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறனால அப்பா இருக்கிறாரு. ஆனா அப்பா தூரமா இருக்கிறார். ஆமா, தூரமா இருக்கிறாரு. கடக லக்னம். இப்ப இந்த மாதிரி பாயிண்ட்டை வச்சு தான் லக்னத்தை உறுதிப்படுத்த முடியும். நீங்க கடக லக்னம் தான். மிதன லக்னமாக இருந்தா உங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கறாருன்னு வந்திருக்கும். ஆமாங்க குருஜி. நீங்க கடக லக்னம், உங்களுடைய டைம் 12:10ன்றது கரெக்ட். எனக்கு உங்க வீடியோ பார்த்து தாங்க ஜி துல்லியமா எனக்கு இப்ப நீங்க பாயிண்ட் கொடுத்தீங்க பாருங்க. எப்படி கொடுத்தீங்க? சனி 9ஆம் இடத்தை பார்க்கறாரா? ஆமா ஆமா. சனி 9ஆம் இடத்தை பார்த்து சனி தசை நடக்குதா 10 வருஷமா? ஆமா ஆமா. நீங்க தாப்பம் கூட இருக்கவே முடியாது. இதுதான் பாயிண்ட். இதுதான் ஜோதிடம். இப்படித்தான் மாணவர்கள். நீங்க 2K கிட்ஸ் உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. ஏன்னா குருஜி வந்து இப்ப எனக்கு சூரியன் உச்சமா இருக்கு. கண்டிப்பா தந்தை இருப்பாரு. ஆனா குரு வந்து 9ஆம் பார்வையாக சூரியனை பாக்குறாரு. அப்ப கடைசி வரைக்கும் நான் தந்தையை பிரிய முடியாது தானே? இங்க வந்துருவாரு தானே? கண்டிப்பா வந்துடுவார். அதாவது குறிப்பிட்ட காலகட்டங்களில் சனி தசை முடிகிற வரைக்கும், நான் இதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சனி தசை முடிகிற வரைக்கும் அப்பா கூட இருக்க முடியாது. அவங்க வீடியோ ஒண்ணு விடாம துல்லியமா பார்த்திருக்கேன். எனக்கு இப்ப ஜோசியமே நல்லா வரும். ஏற்கனவே 19. ஆமா, புதன் வந்து வலுவாக இருக்கிறார். புதன் குருவின் பார்வையில் ஏதாவது ஒரு வகையில் இருந்தால் ஜோதிடம் வரும். ஆமாங்க குருஜி. நான் மறுபடியும் ஒன்று சொல்கிறேன். ஒரு ப்ரீமியம் வீடியோ போட்டிருக்கேன். 19 வருஷம் கரெக்டாக ஒரு அப்பாவா ஒருத்தன் பிரிஞ்ச ஜாதகத்தை போட்டிருக்கேன். ரிஷப லக்ன ஜாதகத்தை. 19 வருஷம் அவர் ஃபாரின்ல இருந்துட்டு திரும்பி வந்துட்டாரு. சரிங்க குருஜி. இந்த அமைப்பில் பாருங்க, நீங்க கடக லக்னம் தான். 9ஆம் அதிபதி வலுவாகவே இருக்கிறார். சிம்மத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. சிம்மத்தில் 9ஆம் அதிபதி. சிம்மம் சுபத்துவம். சரிங்க ஜி. 9ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். சரிங்க ஜி. 9ஆம் இடத்தை சனி பார்த்தாலே சனி தசையில, அது எப்ப நடக்கும்னா சனி தசையில தான். சரிங்க குருஜி. தகப்பனுக்கு பாதிப்புகள் உண்டு. சரிங்க குருஜி. அந்த தகப்பனுக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, சிம்மத்தையும் பார்க்கிறாரு. சரிங்க குருஜி. பாதிப்புகள் எந்த அளவிற்கு இருக்கும் என்பது சிம்மாதிபதியவும் 9ஆம் அதிபதியையும் பொறுத்தது. சரிங்க குருஜி. சிம்மாதிபதி உச்சனாகி குருவின் பார்வையில் இருக்கிறார். சரிங்க குருஜி. 9ஆம் இடத்திற்கு சனியின் அமைப்பை தவிர வேறு ராகு மாதிரி இடங்கள் எல்லாம் இல்லை. சரிங்க குருஜி. அதோட ராகு 18 டிகிரி சூரியனை விட விலகி இருக்கு குருஜி. 15 டிகிரி. என்ன நடக்கும்? சனி தசை வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக தகப்பனுடைய அமைப்புகள் கிடைக்காது. கிடைக்கல குருஜி. சனி தசை வரைக்கும் எதிர்பார்ப்புகளும் இதாகும். இப்ப நீங்க கேட்டது கவர்மெண்ட் வேலை கிடைக்குமான்ட்டு. ஆமாங்க குருஜி. சனி தசை என்ன இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகளை பலிக்க விட மாட்டார். அது ஒண்ணு. சரிங்க சரிங்க குருஜி. எப்ப அரசு வேலைக்கு வாய்ப்பு இருக்குதானே? 10ல சூரியன் உச்சமா இருக்கு. 10ல சூரியன் உச்சமா இருக்கும்போது உங்களுக்கு சனி தசையுடைய குரு பக்தியில 2031ல உங்களுக்கு என்ன வயசு? 27 வயசு. ஆமா ஆமாங்க குருஜி. சனி தசை குரு பக்தியில அரசு வேலை உறுதியா உண்டு. ஏன்னா புதன் தசை, கே தசை, சுக்கிர தசை உங்களுக்கு யோக தசை. சரிங்க குருஜி. புதன் திசை எனக்கு நல்லா இருக்குமா? நல்லாலாம் இருக்காது, பிரமாதமா இருக்கும். ஆனா வக்ரம் ஆயிருக்கே குருஜி. இருந்துட்டு போகுது. வக்ரத்தை பத்தி நான் பேசுறதே இல்லை. என்னுடைய மாணவர்ன்றீங்க, வக்ரத்தை பத்தி சொல்றீங்க. வக்ரத்தை பத்தி நான் எங்கேயாவது பேசியிருக்கிறேன்? சரிங்க குருஜி. வக்ரத்திற்கு நிவர்த்தி என்னன்னு சொல்லியிருக்கிறேன். வக்ரத்திற்கு நிவர்த்தி சுபத்துவம். குருவின் பார்வை. வக்ரத்துக்கு நிவர்த்தி சுபத்துவம். குருவின் பார்வையா இருக்கலாம், சந்திர அதியோகமா இருக்கலாம், சுக்கிர சேர்க்கையா இருக்கலாம்.
சரிங்க குருஜி. இங்க வந்து புதன் வந்து ராகுவோட சேர்ந்திருக்கிறாரு, வக்கரமாக இருக்கிறார். என்ன அமைப்புல இருந்தாலும் குருவின் பார்வை பெரிய அளவுல 10ஆம் இடத்துல அவர் வலுவாக இருக்கிறார், கேந்திர பலத்தோடு இருக்கிறார். ஆகவே சனி தசை குரு புக்தியில உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய புதன் கேது சுக்கிர திசைகள் நன்றாக இருக்கின்ற காரணத்தினால, மங்கள யோகம் இருக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு அரசு வேலை கண்டிப்பா கிடைக்கும். ராகு புக்தி வரைக்கும் உங்களை இழுத்தடிக்கும். 27 வயசுல உங்களுக்கு உயரிய அதிகாரமுள்ள அரசு வேலை கண்டிப்பா கிடைக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க ஐயா. கல்வி இது திருமண வாழ்க்கை எப்படிங்க ஐயா இருக்கும்? திருமண வாழ்க்கையெல்லாம் பெரிய அளவில் நல்லா இருக்கும், கவலைப்படாதீங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருந்தாலே நல்லா தான் இருக்கும். திருமண பெண் மட்டுமே, சொந்தக்கார பெண்ணு கிடையாது. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா.